கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஜூலை மாதம் 25ஆம் நாள். இன்றைக்கு தேவன் உங்களோட கூட பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைய மன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு. இயேசு கிறிஸ்து தம்மை திராட்சை செடிக்கும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அதோட கிளைகளுக்கும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கார். ஒரு கிளையிலிருந்து நல்ல பழங்கள் வர்ற மாதிரி நம்முடைய இருதயமும் நம்முடைய குணமும் வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கனிகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் அன்பு. இங்க அன்புன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அகாபே. இதுதான் எல்லா அன்பையும் விட உயர்ந்த அன்பு. இந்த அன்பு எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காது, எந்த நிபந்தனையும் இல்லாத தூய்மையான அன்பு. நம்முடைய தேவன் நம்ம மேல எப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்கிறாரோ அதே மாதிரியான அன்பை நாமும் மற்றவர்கள் மேல காட்டணும்னு தேவன் விரும்புகிறார். அதனால குழந்தைகளே, நாமும் இயேசு என்ற செடியில் நிலைத்திருக்கிற நல்ல கிளைகளா வாழணும். நம்முடைய தேவன் நம்மிடத்தில் காட்டுகிற அதே உன்னதமான அன்பை நாமும் எல்லாரிடத்திலும் காட்டி எப்போதும் அவருக்கு பிரியமான கனி தருகிற நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே தேவன் நம்ம மேல எப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்கிறாரோ அதே மாதிரியான அன்பை நாமும் மற்றவர்கள் மேல காட்டி தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றத குறித்து மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.